சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளிடத்தில் ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மனதுருகுகிற தேவன் தான். அவர் நிபந்தனையற்ற அன்பை நமக்கு தருகிற தேவன். ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து ஆண்டவரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பு, அது எப்படிப்பட்டதான அன்பை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல நம்ம பின்னால பார்க்கும் பொழுது, இங்க சீமோன் பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனை சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறாரு. ஆமாண்டவரே, உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான். அப்ப என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக சொல்றாரு. இரண்டாம் தரம் அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனை சீமோனே, என்னிடத்துல நீ அன்பா இருக்கிறாய் கேட்கும் பொழுது, ஆமாண்டவரை உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். உடனே அவர் சொல்ற, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்றார். மூன்றாவது அவனை நோக்கி, யோனாவின் குமாரனை சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது, என்னை நேசிக்கிறாயா என்ற 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அப்ப இந்த சமூகத்தினுடைய பின்னணியிலிருந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மனதுருகுகிற தெய்வம், ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம், ஆண்டவர் நம்ம நிபந்தனையற்ற அன்பு வைக்கிற தெய்வம். ஆனா ஒன்றே ஒன்று எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? நம்ம அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன தெரியுமா? ஒரு எதிர்பார்க்கிற ஒரு அன்பு எப்படிப்பட்டதான அன்பு தெரியுமா? நேசிக்கிறீங்களா பிள்ளைங்களா? ஆமா, நாங்க நேசிக்கிறோம். அப்ப நேசிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்கிறார். அப்ப என்னன்னா, நம்ம ஒரு அன்போடு கூட கலந்த ஒரு கட்டளை, அந்த அன்போடு கூட கலந்த ஒரு நிபந்தனை நமக்கு மேல வைக்கிறார். என்ன தெரியுமா? என் ஆடுகளை நீங்க மேய்க்கணும், என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் அறிந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, பிற்காலத்துல இந்த பேதுரு பண்ணினதான அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்தீங்கன்னா ஏராள ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இந்த பேதுரு நிற்கிறார். இதே போலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எல்லா அன்பையும் தந்துட்டு ஒரே ஒரு அன்பு தான் கேட்கிறாரு. என் மேல் அன்பு கொண்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கேட்கிறார். அப்ப நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது. ஒரு தீர்மானம், நமக்கு இருக்கிற தாளந்துகளை, அல்லது ஆண்டவர் நம்மிடத்துல நேசிக்கிறாரு, நாம் ஆண்டவர் நேசிக்கிறோம் என்று சொல்கிறதான பிள்ளைகள், நாம் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு நாளிலும் ஒருவருக்காவது, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள், ஒருவேளை நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம், கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், எப்படியாவது அல்லது பஸ்ல டிராவல் பண்ணலாம், எப்படியாவது எந்த சூழ்நிலைகளாவது ஆண்டவருடைய வார்த்தையை ஒருவருக்காவது பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அன்பினால் உங்களை கட்டளையிட்டு அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம மேலதான் அவர் மனதுருக இருக்கிறார், நம்ம மேலதான் அவர் அன்பு செலுத்திருக்கிறார். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும், என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்வான்ங்கிறதான நம்பிக்கையில் ஆண்டவர் எதிர்பார்த்து கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்ன அன்பா இருக்கிறாய் சொல்லும் பொழுது ஆமென்னு சொல்லுகிறதான நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிச்சு இன்றைக்கு எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம், இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்திருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டதான எதிர்பார்க்கிற ஒரு அன்பில காத்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை, உங்க அன்புக்குள்ள நாங்க வந்துடுறோம், நீங்க எங்களை நேசிக்கிறதை காட்டிலும் நாங்க நேசிச்சு ஆண்டவரை உங்க கட்டளைகளை முகத்தை நாங்க சுமந்து கொண்டு அப்பா ஆத்தும ஆதாய பணிகளை எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த பூரணமான அன்பு நமக்குள்ளாக நிறைவேறுகிறது. அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரை, நாங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவரை நிலைத்திருக்க, உங்களுக்குள்ளாக பிழைத்திருக்க, நாங்கள் உங்களுக்குள்ளாக அன்பாக இருக்க, ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னீங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னீங்கல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உங்களுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஊழியத்தின் பாதையில ஆண்டவரை தினம் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சிறுத்தையுடைய தீர்மானம் எடுக்கிறபடினாலே ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் உங்களை விட்டு மாறாது. அப்ப நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு பொருத்தனையோட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த நாளில ஆண்டவரை எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்க்கிற அன்பு, நாங்க உங்களை நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை நீங்க சொன்ன கட்டளைகளுக்கு கை கொண்டு ஆண்டவரை ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லி ஆடுகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதை ஆண்டவரை எங்களுக்கு பிரதானமாய் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே இந்த நாளில் நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஒரு நாளிலும் ஒருவருக்காயிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொருவருக்காகவே நாங்கள் இயேசுடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி தீர்மானத்துல உறுதியாக இருக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்க ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. சகல துதிக்கான மகிமையாக செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளிலும் ஒருவருக்காயும்
அல்லது ஒரு நாளில் ஒருவருக்கு நம்ம நிச்சயமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவும்படியாய் உங்களிடத்துல அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.